ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா புதிய கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கோங்க. அதை அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா புதிய கேஸ் ஸ்டவ்னு நினச்சிட்டு இப்போ பழைய கேஸ் ஸ்டவ் காணிச்சிட்டு இருக்கேனா? ஆமாங்க, இந்த வீடியோ இந்த ஸ்டவ் ஏன் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா, நல்லா தாங்க இருக்குது. இது வாங்கி எங்கள் அத்தை வாங்கினது. இது வாங்கி 20 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் இது நல்லா தான் இருக்குது. ஆனால் இது பாருங்கள், ஆன் பண்ணி காணிக்கிறேன். இது ரொம்ப அதிகமாக எரியுது, வேக சமையல் ஆகிடும். ஆனால் இது பாருங்கள், இது நம்ம ஸ்லோ பண்ணோம்னா பாருங்கள், இப்படி ஸ்லோ பண்ணோம்னா ஆஃப் ஆகிடும். ஆனால் கேஸ் வெளியே வராது, ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும். அதனால் நம்ம ஏதாச்சும் பாலெல்லாம் வச்சுருக்கும்போது கம்மி பண்ணும்போது ஃபுல்லாக ஆஃப் ஆனங்காட்டி பாலெல்லாம் கீழே கொட்டிடும். அதனால சரி புது ஸ்டவ் வாங்கணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் புது ஸ்டவ் வாங்கி ஒரு 5-6 மாதம் ஆச்சு. நான் இன்னும் அன்பாக்சிங் பண்ணவே இல்லை. சரி பண்ணலான்னு டைம் கிடைக்கல. அது ஒரு வீடியோவை எடுத்து போடலாம், அதுக்கப்புறமா நம்ம அன்பாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். டைமே கிடைக்கல இன்றைக்கி. ஆனால் அதை அன்பாக்ஸ் பண்ணிடலான்னு வச்சுருக்கேன் நான். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வீட்டில் வச்சுருந்தேன், மெல்ல ஓப்பன் பண்ணலான்னு. ஆனால் இதுலேயே வழுக்கு மரம் விளையாடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க பார்ப்பாங்க. ஆனால் இது உடஞ்சிருச்சா என்ன ஏதுன்னு தெரில. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ட்டா வச்சுருக்கேன், இது கரெக்டாக வச்சுட்டு ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ்வுக்கு நம்ம பைப்பை ஃபிட் பண்ணணும். எல்லாத்தையுமே ஆம்பளைங்களே எதிர்பார்த்துருக்க கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்னது நம்மளால முடியுமான்னு நம்ம ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் முடியலன்னா எங்கள் மாமனார்ட்ட சொன்னால் அவரு ஃபிட் பண்ணி கொடுப்பாரு. இதுக்கு வேண்டி புதுசாக ஏர் பைப் வாங்கியிருக்கேன். இதில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபிட் பண்ண முடியலன்னா அப்படியே எடுத்து வைக்கிறேன். எங்கள் மாமா வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமா ஃபிட் பண்ணி கொடுப்பாரு. வீர வசனமெல்லாம் பேசினேன். ஆனாலும் என்னால் அது ஃபிட் பண்ண முடியல. ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் போட்டு அதை டைட் பண்ணாமல் இருந்துச்சு. அதனால் எனக்கு பண்ண வரல. அதனால் எங்கள் மாமா ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ எங்கள் மாமனார் வந்துட்டார். அவர்கிட்ட சொல்லி நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போது கேஸை இந்த பஞ்சபூதங்க அது கூடலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பஞ்சபூதத்தில் ஒன்று தீ. அந்த அடுப்பு கேஸ்லலாம் நம்ம விளையாடவே கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் அதில் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லியும் போட்டு நான் அதை ஃபிட் பண்ணல. மாமா இப்போ ஃபிட் பண்ணி டைட் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம கேஸில் பால் காய்ச்சிடலாம் வாங்க. கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஆனால் அது நாங்கள் வைக்கிற அந்த இடம் பிளேஸ் பத்தலை. அந்த வடிவேல் ஜோக்கு மாதிரி தாங்க ஆச்சு. வண்டியில் இருக்க கொண்டையை மறந்துட்டோமே அந்த மாதிரி ஜோக்கை தான் ஆச்சுங்க. இதை இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் பாருங்கள், இது கீழே பகுதிக்கு கீழே நிற்கிது. நம்மளால் என்ன பண்ணுறது? இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, வாபஸும் கொடுக்க முடியாது, திருப்பி கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க. அதனால் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் நகர்த்தி பார்த்தேன், எதுவுமே சூட் ஆகலைங்க. அதனால் கடைசியாக இப்போ என்ன பண்ணலான்னா அந்த பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி வச்சு நிற்குமான்னு பார்த்தேன். ஆனால் சமைக்கும்போது இப்போ எண்ணெய் அப்புறமா தண்ணி சுடு தண்ணி இதெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா கீழே சிந்திடும். அதனால் இது இந்த வேலை சரியாகாது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி வச்சுட்டேங்க. கொஞ்சம் பாருங்கள், இது மேலே அந்த பக்கம் இந்த பக்கம் கரெக்டாக நிற்கிது. ஒரு முக்கோண ஷேப்பில் இப்படி வச்சுட்டேன் நான். இப்போ கொஞ்சம் ஆடாமல் கரெக்டாக இருக்குது. சரி இப்படியே இருக்கட்டும், நம்ம மட்டும் தானே யூஸ் பண்ணுறோம் சமைக்கிறதுனால, சரி நான் இப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டேன். தண்ணி வச்சு பார்த்தேன், அதனால் ஒன்றும் ஆகலை, நல்லாயிருக்கு. ஷரைலா வாங்க, அம்மா ரிப்பன் கட் பண்ண போகிறேன், கிளாப் பண்ணணும் சரியா? கிளாப் பண்ணு, நீ கட் பண்ணுவா. ரிப்பன் கட் பண்ண சொன்னா பயந்துக்கிறா. ரிப்பன் கட் பண்றியா? இல்லையாம்மா, நாமளே கட் பண்ணலாம். வா
வா. எல்லோரும் வீடு கடை ஓப்பனிங் தான் கட் பண்ணுவாங்க. ஏன் நம்ம அடுப்பு கட் பண்ணக்கூடாதா? அதுதான் நான் வீடு அடுப்பு நான் ரிப்பன் கட் பண்ணுறேன். இவளுக்கு பயமாக இருக்குதாம்மா. அதனால உன் பல்லு கட்டாத, பூச்சி பல்லு கட்டாத, பயந்துக்குவாங்க. பெரிய பாப்பா கட் பண்ணுறா, வாங்க பாப்பா. கட் பண்ண இங்கே அங்கே அங்கே அந்த ரிப்பன் இங்கே மம்மி ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். ப்ளைனாக கட் பண்ண இப்படி கிளாப் பண்ணிக்கோ. ரிப்பன் கட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்ம வீடு கடை இதெல்லாம் ஓப்பன் பண்ணி கட் பண்ணுற நிலமையில் இல்லை. கட் பண்ணுவோமானே தெரியாது. அதனால் நம்ம சின்னதாக இப்போ ஸ்டவ் வாங்கியிருக்கோம், அதை நம்ம கட் பண்ணி சந்தோஷப்படலாம். பாருங்கள், ரிப்பன் கட் பண்ணியாச்சு. இதில் நெக்ஸ்ட்டு பால் காய்ச்சல புது அடுப்பு வாங்கினா பால் காய்ச்சுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் புது அடுப்புக்கு இப்போ கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கோம், அதில் நம்ம பால் காய்ச்சிடலாம். வாங்க. இந்த அடுப்பில் என்ன மைனஸ் பாயிண்ட்னா, இப்போ பால் ஏதாவது சிந்துச்சுன்னா நம்மளால எடுத்து துடைக்க முடியாது. இது மட்டும் தான் கழட்ட முடியும். இது வந்து துணியில் வச்சு தான் இங்கே தொடச்சி எடுக்க முடியும். இது வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகாது. ஆனால் பழைய அடுப்பில் இது நம்ம கழட்டிட்டு தொடச்சிட்டு அப்புறமா இது போட்டுட்டு இந்த பிளேட் போட்டுட்டு அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இந்த அடுப்பில் வந்து நம்ம எது சிந்தினாலும் சும்மா துணி வச்சு இப்படி தான் துடைக்க முடியும். என்னாச்சும் பால் சிந்தி அடி பிடிச்சிச்சுன்னா கூட நம்ம இது கழுவுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் எப்பவுமே பால் காய்ச்சினா அதில் கொஞ்சம் எனக்கு எப்படியோ அங்கேயே நின்று நான் காய்ச்சி கொஞ்சம் அந்த சைடு ஒரு செகண்ட் திரும்பங்கூடயும் அது பால் கீழே ஊற்றிடும். எப்பவுமே நான் அதிகமாக பால் ஊற்றி கீழே சிந்திட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த அடுப்பு வாங்கினதுக்கப்புறம் அப்படி சிந்தனா நமக்கு தான் வேலை டபுளாக இருக்கும். அதனால் பால் காய்ச்சினா எவ்வளோ நேரம் ஆனாலும் இங்கே நின்று காய்ச்சிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற வேலை பார்க்கணுன்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ பால் காய்ச்சிரும். ஆனால் ஃபஸ்ட் டைம் பால் காய்ச்சதுனால அது பொங்கி கீழே கொஞ்சம் விழுகட்டும், அப்புறமா ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். புதுசாக பால் காய்ச்சும் போது வீட்டில் கீழே எல்லாம் சிந்தி கொஞ்சம் ஆஃப் பண்ணுவாங்க. அது மாதிரி புது அடுப்புனால நானும் இப்போ பால் கொதிக்குது, கொஞ்சம் லைட்டாக கீழே விழுந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ண போகிறேன். கொதிச்சிருச்சு. இப்போ இதை கொஞ்சம் டீ வச்சு கொஞ்சம் காஃபியோ டீயை வச்சு குடிச்சிட்டு மற்ற வேலை பார்ப்போம். பாருங்கள், பால் கீழே சிந்திருக்கு. அது தொடச்சிக்கலாம், அப்போவே தொடச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த அடுப்பில் நம்ம வேறு எதாவது செஞ்சோம்னா இந்த பாலெல்லாம் அடி பிடிச்சி அது ஃபுல்லாக கருகி போயிடும். இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த அடுப்பு. இந்த கேஸ் ஸ்டவ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நமக்கு ஈஸியாக இருக்குமா வேலை, இல்லை நமக்கு அதுதான் ரொம்ப ஈஸியாக இந்த அடுப்பு இன்னும் கொஞ்சம் நமக்கு கஷ்டம் கொடுக்குமா என்னன்னு தெரியல. அப்பப்போ வேலை செஞ்சு அப்பப்போ தொடச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். பார்க்குறக்கு அடுப்பு க்ளீனாக இருக்கும். நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி வரும் அடுப்பு. நான் ஒரு பொருள் வாங்கினா அப்படியே யூஸ் பண்ணிடுவேன். இந்த அடுப்பு மட்டும்தான், இந்த ஸ்டவ் மட்டும்தான் நான் வச்சு ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணது. இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஆர்வக்கோளாறு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எந்த புது ட்ரெஸ் வாங்கினாலுமே அப்படியே நான் போட்டு பார்த்துருவேன். என்னால் ரொம்ப நாளாக அதை எடுத்து வைக்க முடியாது. இந்த மாதிரி இந்த ஸ்டவ்வை என்னால் வந்து ஒரு வீடியோ பண்ணிவிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டவ்வை நான் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதை வந்து ஒட்டும் போது யாராச்சும் ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு இருக்கணும். தனியாக ஒட்டும் போது அந்த கம்மை ஒட்டும் போது நமக்கு ஒரு பக்கம் ஒட்டி ஒரு பக்கம் ஒட்டாமல் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும்.
ஆனாலும் அப்போ யாருமே ஹெல்ப்புக்கு இல்லைனாலும் நான் அப்போலே ஒட்டி ஆகணும்னு சொல்லிட்டு நானே தனியாக இதை ஒட்டியிருந்தேன். அந்த வீடியோ கூட இருக்குது. இந்த வீடியோக்கு அப்புறமா இதே வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். வேலை முடித்த கையோட கீழே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஏன்னா பாப்பாங்க இப்போ இருக்கும்போது அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க ஒவ்வொரு நேரம். அதனால் நான் கீழே ஆஃப் பண்ணிக்குவேன். குழந்தைங்க இல்லைன்னா கூட நம்ம மட்டும் இருந்தோன்னா அது ஆனில் இருந்தால் கூட சரின்னு சொல்லலாம். ஆனால் பாப்பாங்க இருக்கிறனால இது எப்போ நம்ம பார்க்க மாட்டோம். அதை ஆன் பண்ணி விட்டாங்கன்னா நமக்கு தான் கஷ்டம். அதனால் எப்பவுமே கீழே ஆஃப் பண்ணிக்குவேன் நான். என் புதிய கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு பிடிச்சிருச்சா பிடிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நான் வந்து இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸ்டோரா ஷாப்பா நானே கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஏதோ ஒன்று ஸ்டோரா கடையில் ஒரு ஃபேமஸான கடைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடையில் தான் வாங்கினேன். இது வந்து ஆன்லைனில் வந்து நான் வாங்கினதை விட 2000 ரூபா கம்மியாக இருந்துச்சு. அமேசான் இந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்தப்போ கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரே பொருள் தான் இருக்கும். நான் யூடியூப்பில் செக் பண்ணப்போ ஒரே பொருள் தான் இருக்கும், ஒரே கம்பெனியாக தான் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆன்லைனில் நான் எந்த பொருளும் வாங்கினதில்லை. அதனால நான் வந்து இப்போ வந்து இந்த கடையிலே வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு ஆன்லைனில் வாங்கி உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டோர் விட ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ஒரு 2000 ரூபா இந்த மாதிரி கம்மியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என்னோடய இந்த வீடியோ. உங்களுக்கு என் ஸ்டவ் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலை பாருங்கள். ஓகே பாய். இது 4 ஆன் பண்ணுற பட்டன் இருக்குங்காட்டி எது எந்த அடுப்பு எந்த பட்டன்ஸ்னே தெரியல. ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சு. அப்புறமா எல்லாம் ஆன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து இந்த அடுப்புக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது, அப்புறமா இது வந்து இந்த அடுப்புக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது, அப்புறமா இது இப்படி, அது அப்படி, இது இப்படி, இது இப்படி, இது அப்படி, இது அப்படி அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் எப்படி என்னென்னு புரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால் இல்லைன்னா எது ஆன் பண்ணி எது இது ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல. அந்தளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் பழகணுங்காட்டி கொஞ்சம் பரவாயில்ல, ஆன் பண்ணி பார்த்தங்காட்டி கொஞ்சம் பரவாயில்ல, ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா அதே மாதிரி 3-4 குக்கர் வச்சுட்டு 2-3 குக்கர் வச்சு மட்டும் நம்ம அந்த சைடு போயிட்டோம்னா எந்த குக்கரில் விசில் வந்துச்சுன்னே தெரியாது. அந்தளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். 2-3 குக்கர் வைக்கிறதா இருந்துன்னா எமர்ஜென்சிக்கு பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். அந்த இது ஆனால் நல்லாயிருக்கு. 4 அடுப்புலையும் சமைச்சிக்கலாம். கேஸ் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ஒரே டைம் தான். இப்போது 2 அடுப்பாக இருந்தால் தனித்தனியாக செய்கிறோம். இது ஒரே டைம் செஞ்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சிடறோம். டைம் எல்லாம் ஒரு கேஸு அவ்வளோ வேஸ்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் ஒரே இது தான். நம்ம ஒன்று செஞ்சதுக்கப்புறம் ஒன்று செய்வோம். இது 4 ஒரே டைமில் செய்கிறோம். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இது நான் ஸ்டோரில் 4000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். இது அமேசானில் பார்க்கும்போது 3000 ரூபா காட்டுச்சு. உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.